வங்கதேசத்தின் கைபந்தா மாவட்டத்தில் உள்ள பலாஷ்பாரி கோவில் வளாகத்தில் சுமார் 15.6 கோடி ரூபாய் செலவில் 81 அடி உயர பிரம்மாண்ட ராமர் சிலை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா கோவில் குழுவின் நேரடி மேற்பார்வையில் சிற்பிகள் இரவு பகலாக உழைத்து ஏறத்தாழ 80% பணிகளை வெற்றிகரமாக முடித்திருந்தனர். இந்த சூழலில் அங்குள்ள சில தீவிர இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகள் இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டுமானத்திற்கு திடீரென கடும் எதிர்ப்பு தெரிவித்து களத்தில் இருந்த தொழிலாளர்களை நேரடியாக மிரட்டி பணியை வலுக்கட்டாயமாக முடக்கியுள்ளன. அது மட்டுமின்றி இந்த மாத தொடக்கத்தில் அங்கிருந்த ராமரின் புனிதமான படங்கள் சமூக விரோதிகளால் அவமதிக்கப்பட்ட சம்பவமும் சேர்ந்து வங்கதேசத்தில் வாழும் ஒட்டுமொத்த சிறுபான்மை இந்து சமூகத்தினரிடையே பெரும் கொந்தளிப்பையும் அச்சத்தையும் ஒரே நேரத்தில் ஏற்படுத்தியுள்ளது. தங்களுக்கு இழைக்கப்பட்ட இந்த அநீதிக்கு எதிராகவும் தடுத்து நிறுத்தப்பட்ட பிரம்மாண்ட ராமர் சிலை கட்டுமான பணிகளை எவ்வித நிபந்தனையுமின்றி உடனடியாக மீண்டும் தொடங்க வலியுறுத்தியும் தலைநகர் டாக்காவில் பல்லாயிரக்கணக்கான இந்துக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் தன்னிச்சையாக வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். இந்து மகாஜோத் என்ற வலிமையான சிறுபான்மையினர் அமைப்பின் ஒருங்கிணைப்பில் திரண்ட இந்த மக்கள் கூட்டம் டாக்காவின் பிரதானமான ஷாபாக் சதுக்கத்தில் ஒட்டுமொத்தமாக முகாமிட்டது. இருள் சூழ்ந்த மாலை நேரத்தில் கைகளில் எரியும் தீப்பந்தங்களை ஏந்தியபடி வானமே அதிரும் வகையில் ஜெய் ஸ்ரீராம் மற்றும் ஹர ஹர மகாதேவ் கோஷங்களை எழுப்பியவாறு தேசிய பத்திரிகையாளர் மன்றம் நோக்கி ஒரு பிரம்மாண்ட பேரணியை நடத்தினர். இந்த பேரணியின் முடிவில் அரசாங்கத்தின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் மைல்கல் தூரத்திற்கு மிக நீண்டதொரு மனித சங்கிலி போராட்டத்தையும் அவர்கள் அமைத்தனர். அதே நேரத்தில் மற்றொரு பெரும் திரளான போராட்டக்காரர்கள் டாக்காவின் முக்கிய செய்தியாளர்கள் சங்கம் முன்பாக ஒன்று திரண்டு தங்களின் மத சுதந்திரத்தை உறுதிப்படுத்த கோரி ஆக்ரோஷமாக முழக்கங்களை எழுப்பினர். நிலைமை கையை மீறி செல்வதை கண்ட காவல்துறையினர் கூட்டத்தை கலைக்கவும் முக்கிய நிர்வாகிகளை கைது செய்யவும் முயன்ற போது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் வெடித்தது. இந்த திடீர் மோதலால் ஒட்டுமொத்த பகுதியும் ஒரு போர்க்களத்தை போல காட்சியளித்தது. தாரிக் ரஹ்மான் தலைமையிலான தற்போதைய பிஎன்பி அரசு சிறுபான்மையினரின் பாதுகாப்பு விவகாரத்தில் முற்றிலும் மெத்தனமாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள இந்து இயக்கங்கள் ராமரை அவமதித்தவர்களையும் கட்டுமானத்தை தடுத்தவர்களையும் அடுத்த 72 மணி நேரத்திற்குள் கண்டறிந்து கைது செய்ய வேண்டும் என்று அதிரடியான கெடு விதித்துள்ளனர். இந்த கெடுவிற்குள் நடவடிக்கை எடுக்காவிட்டால் போராட்டம் நாடு தழுவிய அளவில் விஸ்வரூபம் எடுக்கும் என எச்சரித்துள்ளதால் வங்கதேசத்தில் தற்போது பதற்றம் உச்ச கட்டத்தை எட்டியுள்ளது.